தண்ணி போதும் மாமி கொள்ளா தண்ணி போதும் மாமி உங்க வீட்டு கொள்ளா தண்ணி போதும் மாமி மாமி காஞ்சி போன பத்தி போனே சுருங்கி எங்க நல்லா இருக்கீங்களா? ரெண்டு பக்கம் பாசிக்கிறீங்க. குச்சை கொடுங்க. என்ன ஒரு குச்சி ஒரு பக்கம் வளைஞ்சு கிடக்கு. வளையிட்டோம். வளைய நேரம் அடிக்கிறீங்க. இதுக்கு பேர் தான் வளர்ந்துற குச்சியா. கரெக்டாக சொல்கிறான். ஏங்க வந்து என்னமோ ஒரு போட்டிருக்கீங்க. இது வளையவே இல்லை. இது அப்போ வேலைக்கு ஆகாதுன்னு அர்த்தம். சரி சரி அதில் பாருங்க தேனி போயிட்டு போயிருக்கீங்களா? போயிருக்கேன். அங்கே வந்து திராட்சை பழம் பெடுத்து பெடுத்தா தொங்கும். சொல்லுங்க தமிழ் அடிக்க பார்ப்போம். தொங்கும் வேகமா அப்படி தொங்கும். போதும் போதும் போதும். அதில் வந்து கருப்பு திராட்சை இருக்கு பச்சை திராட்சை இருக்கு. உங்களுக்கு கருப்பு பிடிக்குமா பச்சை பிடிக்குமா? எனக்கு கருப்பு தான் பிடிக்கும். கருப்பு கொட்டை உள்ளதா கொட்டை இல்லாததா? கொட்டை உள்ளது. அப்போ உங்களுக்கு கொட்டை இல்லை அடிச்ச அடியில் போயிடுச்சு. அப்படிங்க போது உள்ள போயிருக்கு. எங்க நாய் நக்குன்னு வர எங்க உங்ககிட்ட தாங்க கேட்க சொல்லியிருக்காங்க. கம்முன்னு இருக்குங்க. அப்படியே அனுமார் மாதிரியே எப்படி இப்படியெல்லாம் மார்க்கெட்டு இருக்குது இருக்குட்ட பொத்த உள்ளது சாமானா வச்சிருக்கிறீங்க. பொத்த இருந்தா அதாப்பா சாமான பொத்தையா தானே இருக்கணும். அதுக்கு ஏன் வந்து இப்படி கையை வச்சு பிளுக்கு பிளுக்குன்னு அழுத்துறீங்களே? எதுக்கு? சுரம் சுரம் அந்த பிள்ளைய உள்ள வச்சிருக்கீங்களா? சுரம் அந்த பிள்ளை காய்ச்சலா? எனக்கு ஒரு சந்தேகங்க. நீங்க மகாராஷ்டிரா பட்டு போயிருக்கீங்களா? போயிருக்கீங்க. அங்க வந்து ஆப்பிள் பிள்ளை பெடுத்து பெடுத்து தொங்கும். அதுல வந்து தின்னாள் பிடிக்குமா பெடி ஆப்பிள் பிடிக்குமா? தின்னது பிடிக்குமா பெடுத்து பிடிக்குமா? சின்னதுதான் பிடிக்கும். சின்ன ஆப்பிள். மூஞ்சில முள்ள கொண்டே அடிக்க வெம்பி போனதா பிடிக்கும் போல இருக்கு. டேஸ்ட் என்ன போலதான் இருக்கு.